இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஜீசஸ் த கம்ஃபர்டர் மினிஸ்ட்ரீஸ் ஆறுதல் தரும் இயேசு ஊழியங்கள் சார்பாக மறுபடியும் எங்களுடைய புது வருட வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த புதிய வருஷத்திலும் அடையாளுடைய ஊழியத்தின் சார்பிலே ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு அற்புதமான வேத வசனத்தை, வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்க நான் விரும்புகிறேன். ஏசாயா 44 அதிகாரம் 21 வசனம். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஐசையா chapter 44 verse 21. I have formed thee, thou art my servant. O Israel, thou shalt not be forgotten of me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் சொல்கிற அற்புதமான வார்த்தை, உங்களையும் என்னையும் உருவாக்கினவர், படைத்தவர், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்த அந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ என் தாசன். தாசன் என்றால் நீ என்னுடைய பிள்ளை, நீ எனக்காக வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை, என்னுடைய வேலை செய்யக்கூடிய பொறுப்புள்ள பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் என் தாசன் என்று அழைக்கிறார். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே. இஸ்ரவேல் என்று சொன்னால் போராடி வெற்றி பெற்ற ஒரு மனிதன். யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். தேவனோடும் மனிதனோடும் போராடி வெற்றி பெற்றவன். ஆகவே இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் மறந்து போகலாம், நம்முடைய சிநேகம் பாதிக்கப்படலாம், நம்மை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் கூட ஒருவேளை நம்மை மறந்து விடக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். நம்முடைய அண்ணனோ, நம்முடைய தங்கையோ, அல்லது நம்முடைய மனைவியோ, நம்முடைய கணவனோ, பிள்ளைகளோ ஒருவேளை மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். நம்மை படைத்த ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்தவர், நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, ஆக்கினைகளையும் ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த வார்த்தை தான் சொல்கிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலே நம்மை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்மை நினைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர், நம்முடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய முடிகளெல்லாம் அவரால் எண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடியும் தரையிலே விழுவது இல்லை என்று என் வேதம் சொல்கிறது. மறவாத கர்த்தர், மாறாத கர்த்தர், நம்மை நினைத்து கொண்டே இருக்கிற ஆண்டவர் இந்த 2015ஆம் ஆண்டிலே மாத்திரமல்ல, நம்முடைய ஆயுள் முழுவதும் அவர் நம்மை மறக்கவே மாட்டார். பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகம புத்தகத்திலே நோவா என்ற ஒரு மனிதர் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து வந்தார். அவரை குறித்து வேதம் அழகாக ஒரே வசனத்திலே அவருடைய குடும்பத்தை குறித்தும் அவருடைய குணாதிசயங்களை குறித்து சொல்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. எத்தனை அழகான வசனம் பாருங்க. நோவாவுக்கோ, கர்த்தருக்கு பயந்த மனிதன், கர்த்தரோடு சஞ்சரித்த மனிதன், குடும்பமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த அந்த மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. முழு உலகமும் அழிக்கப்படுகிறதான வேளையிலே ஒரு பெரிய மழை, ஒரு பெரிய ஜல பிரளயத்தை ஆண்டவர் கொண்டு வருவதற்கு முன்பதாகவே மறவாத கர்த்தர் நோவாவை நினைவு கூறுகிறார். இந்த பூலோகத்திலே எனக்காக ஒரு மனிதன் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவருடைய நினைவெல்லாம் நோவாவின் மேலே தான், மறக்கவே இல்லை. நோவாவை அழைத்து ஒரு பேழை செய்யும்படி சொன்னார், ஒரு கப்பலை செய்யும்படி சொன்னார்.
அதிலே அவருடைய குடும்பத்தை அவர் பிரவேசிக்க செய்து தேவனே கதவை வெளியே தாழிட்டார் என்று என் வேதம் தெளிவாக சொல்கிறது. 150 நாட்கள் பிரம்மாண்டமான நிலைமையில அந்த பேழை மிதந்து கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள ஊற்றுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. இரவும் பகலும் மழை. 150 நாட்கள் அந்த பேழை, நோவாவின் பேழை அப்படியே ஜலத்திலே மிதந்து கொண்டிருந்தது. கர்த்தர் கவனித்து கொண்டே இருந்தார். கர்த்தர் மறக்கவில்லை. குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது ஆண்டவர் கதவை திறந்து நோவாவை வெளியே வா என்று சொல்லி அவருடைய குடும்பத்தை காப்பாற்றினார். மறவாத கர்த்தர், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. காரணம், நான் தான் உன்னை உருவாக்கினேன். நீ என்னுடைய சிருஷ்டி. உனக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். மறுபடியும் வந்து உன்னை என்னோடு கொண்டு போக போகிறேனே, மறந்து விடுவேனா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதே ஆதியாகம புத்தகத்தில் லோத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவரும் ஆண்டவருக்காக பயந்து வாழ்ந்தவர். ஒரு குறிப்பிட்ட நாளிலே 2 தேவதூதர்கள் என்று அழைக்கப்படுகிறதான ஊழியர்களை அவர் அடையாளம் கண்டு அவர்களை போஷித்தார். அவளை வீட்டிலே தங்க வைத்திருந்த பொழுது ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையிலே தன்னுடைய குடும்பத்தில் உள்ள தன் பிள்ளைகளையே ஒப்பு கொடுக்க முன் வந்தார். ஊழியக்காரர்களை காப்பாற்றினார். அதை ஆண்டவர் மறக்கவே இல்லை. அந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க வரும்பொழுது தூதர்களை அனுப்பி லோத்துடைய பிள்ளைகளும் தாமதித்து கொண்டிருந்த பொழுது கரங்களை பிடித்து அவர்களை வெளியே இழுத்து கொண்டு வந்து பட்டணத்திற்கு வெளியே விட்டு விட்டார்கள் என்று சொல்லி ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் அதை வாசிக்கலாம். இந்த நாளிலே மறுபடியும் கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசித்து பார்க்கும் பொழுது பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒரு அப்போஸ்தலர், ஒரு பரிசுத்தவான், ஆண்டவருக்காகவே ஊழியம் செய்தவர். அவரை ஒருமுறை பிடித்து சிறைச்சாலையிலே அடைத்து அவரை கொலை செய்வதற்காக திட்டமிட்டு விட்டார்கள். இரவு நேரத்தில் கர்த்தர் பேதுருவை மறக்கவே இல்லை. தனக்காக ஊழியம் செய்தவர் அல்லவா, தன்னுடைய சிருஷ்டி அல்லவா, தன்னுடைய ஊழியக்காரர் அல்லவா, தன்னுடைய தாசன் அல்லவா. இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று சொன்னவர் இரவு நேரத்திலே தூதனை அனுப்பி பேதுருவை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார். இந்த சம்பவத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். என் வார்த்தைகளை சுருக்குகிறேன். மறுபடியும் இந்த புதிய வருஷத்திலே, இந்த 2015ஆம் ஆண்டின் துவக்கத்திலேயே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து பாதுகாத்து இந்த புதிய வருஷத்திலும் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிறதான உம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து எங்களை தைரியப்படுத்தினபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய முற்பிதாக்களை கர்த்தர் எப்படி பாதுகாத்து வழிநடத்தினீரோ, அப்போஸ்தலர்கள் நாட்களிலே உம்முடைய ஊழியர்களை கர்த்தர் எப்படி பாதுகாத்து வழிநடத்தினீரோ, அப்படி போல உம்மை நேசிக்கிறவர்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர் அல்லவா. ஆகவே இந்த வருஷத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள், தனிமையான சூழ்நிலைகள் இப்படி வரும் பொழுது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிற அந்த உம்முடைய வேத வசனத்தை சொல்லி சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்கிற வசனத்தையும் கர்த்தர் நாங்கள் நினைவு கூறும்படி எங்களுக்கு செய்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த வருஷத்தை உம்முடைய கிருபையினாலே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு, மிகுந்த நம்பிக்கையோடு உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாக இந்த வருஷத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம்.
கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமாக, எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருப்பதாக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த வருஷத்திலே உங்கள் காலடியை எடுத்து வையுங்கள். மறவாத கர்த்தர், நம்மை நினைத்து கொண்டே இருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு வழி நடத்துவார். ஹல்லேலூயா. God bless you. God bless you. We wish you all a Merry Christmas and a Happy New Year. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 2014 ஆண்டை சற்று நான் திரும்பி பார்க்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து ஒரு குறையுமின்றி ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நாச மோசங்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ குழப்பங்கள் இப்படி மாறி மாறி வந்தாலும் மாறாத கர்த்தர், நாம் உண்மை அற்றவர்களாய் இருந்தாலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருஷத்தில் நீங்கள் எங்களுக்கு தந்த எல்லா ஆதரவுக்காக நான் அதிகமாக நன்றி சொல்கிறேன். உங்கள் ஒவ்வொருடைய அன்புக்காக எங்களுடைய கேசட்டுகள், சிடிஸ்கள் எல்லாம் வாங்கி எங்களுடைய ஊழியத்தை நீங்கள் தாங்கினீர்கள். அன்பினால் தாங்கினீர்கள், ஜெபத்தினால் தாங்கினீர்கள். எல்லா ஊழியக்காரர்களுக்கும், எங்களை பயன்படுத்திய எல்லா போதகர்களுக்கும் நாங்கள் மிகுந்த மனத்தாழ்மையுடைய எங்களுடைய நன்றியை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். கடந்த வருஷத்தில் அமெரிக்க தேசத்தில் ஒரு வருடம் தங்கி என் ஆறுதலை என்று சொல்லக்கூடிய ஒரு டிவிடியை தயாரிக்க கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய மகன் அதை வீடியோகிராஃப் எடுத்தான். கடந்த வருஷத்தில் என் ஆறுதலை என்று சொல்லக்கூடிய அந்த டிவிடி வெளியிடப்பட்டது மியூசிக் மைண்ட் மூலமாக. இந்த நாளிலும் என்னுடைய வார்த்தைகளுக்கு பிற்பாடு ஒரு சில நிமிஷங்கள் அந்த பாடல்களுடைய ஒரு சில காரியங்களை, பாடல் காட்சிகளை ப்ரொமோ சில நிமிஷங்கள் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தயவு செய்து காத்திருங்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த யூடியூப் மூலமாக ஷார்ட் சர்மன் என்று சொல்லக்கூடிய சிறிய செய்தியை 13 நிமிடங்கள் 14 நிமிடங்கள் அதற்குள்ளாக நீங்கள் பார்க்க கேட்க ஆறுதல் பெறும் நேரம் நிகழ்ச்சியை கடந்த வருஷத்திலே ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். யாப்பேசின் எல்லையை விரிவாக்கினவர், ஆறுதல் தரும் இயேசு ஊழியங்களின் எல்லைகளை விரிவாக்க சித்தம் கொண்டதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷார்ட் செர்மன் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளிலே நீங்கள் அந்த செய்தியை பார்த்தீர்கள். இந்த புதிய வருஷத்திலிருந்து சற்று கூடுதலாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையின் அடிப்படையிலே ஒரு 20 நிமிடங்களுக்குள்ளாக தேவ செய்தியை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். அப்படி திட்டமிட்டிருக்கிறோம். ஒரு 10 தலைப்புகளை ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக நான் முன்குறித்திருக்கிறேன். அந்த தலைப்புகளையும் கூட நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். பாடலும் துதியும் ஆராதனையும், ரட்சிப்பு, நம்பிக்கையும் விசுவாசமும், மூழ்கி ஞானஸ்தானம், தேவ சமாதானம், தேவ அன்பு, உண்மையான சந்தோஷம், ஜெபம், நியாயத்தீர்ப்பு, இரகசிய வருகையும் மறுரூபமாகுதலும், வேர்ட் ஆஃப் த வீக். ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் செய்திகளை கேட்கப் போகிறீர்கள். உங்களுடைய எல்லா அன்புக்காக, ஒத்துழைப்புக்காக நன்றி சொல்கிறோம். அநேகர் பல விதங்களிலே இமெயில் மூலமாக, மொபைல் மூலமாக எங்களை உற்சாகப்படுத்தினதற்கு நன்றி சொல்கிறேன். இந்தியாவிலே மாத்திரமல்ல, முழு உலகத்திலிருந்து அநேகர் எங்களை தொடர்பு கொண்டீர்கள், எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் குடும்பமாக செலுத்திக் கொள்கிறோம். ஆறுதல் பெறும் நேரத்தின் வேலைக்காக காத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், எங்களோடு கூட சேர்ந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
கர்த்தருக்குள் ஆழமாய் வளர்ச்சி அடைவதற்கு அது பெரிதும் உதவியாயிருக்கும். தேவன் தாமே அபரித விதமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பாத்திரர் துதிப்பதற்கேற்றவர் தூயவர் இயேசுவே புகழ் பாட பாட துயரோட ஓடவும் பாதம் பணிந்திடுவேன், உம்மை பணிந்தே தொழுதிடுவேன். மகிமை மாட்சிமை அனைத்தையுமே நான் உமக்கே செலுத்திடுவேன், நான் உமக்கே செலுத்திடுவேன். மகிமையும் மாட்சிமையும் எங்கள் பிதாவின் நாமத்திற்கே, ஸ்தோத்திர ஆராதனை ஆவியான தேவனுக்கே. வாருங்கள் வணங்கிடுவோம், வாழ்வை உயரச் செய்தார், நன்றி சொல்லி பாடிடுவோம், நல்லவர் நன்மை செய்தார். வாழ்த்துகிறோம், அல்லேலூயா, வரவேற்கிறோம், அல்லேலூயா. இயேசுவே நான் எம்மாத்திரம் நீர் என்னை நினைப்பதற்கு, வாழும் காலமோ கொஞ்சம் வேண்டும் உம் கிருபை இன்னும். பேசும் என்னோடு இடைவிடாமலே, பேசும் என்னோடு இடைவிடாமலே, நான் வாழ நான் வளர. அருகில் வாயனது அன்பு மகளே, ஆறுதல் உனக்கு உண்டு மகளே. அழித்தது யார் என்று புரிகின்றதா, உன் ஆண்டவரே சென்று தெரிகின்றதா. ஆராதிக்க கூடி வந்தோம், உம்மை ஆர்ப்பரித்து பாட வந்தோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே, ஆண்டவரை நீ துதி மனமே. அதிசயம் நடந்திடுமே, நம் வாழ்வில் அற்புதம் நிகழ்ந்திடுமே. கர்த்தாவே உம்மை நான் நம்புவேன், உம்மில் மகிழ்ந்து
இருக்கின்ற எங்கள் பரமபிதாவே, பரனே உம் நாமம் உயர்ந்தது என்றும் பரிசுத்தப்படுவதாக.